அத்தியாயம் 32. எழிலை கண்டதும் அலர் அவசரமாக படியில் இறங்க முற்பட உடனே நாதனை தவிர்த்து வேகமாக அவளை அடைந்த எழில், எதுக்குடி இவ்ளோ வேகமா வர என்று கடிந்து அவள் கரம் பற்றி மெல்ல அழைத்து வந்தான். தந்தை முன் வந்து நின்ற அலர், எதுக்குப்பா மாமா சட்டையை பிடிச்சிங்க என்று நேரடியாகவே கேட்க, இத்தனை பேர் எதிரில் தன்னை கேள்வி கேட்கும் மகளை புதிதாய் பார்த்தவர் அதிர்ச்சியில் மௌனமாய் நின்றார். சொல்லுங்கப்பா என்று மீண்டும் அவள் கேட்க, நீலா அவளிடம் நடந்ததை கூற, சோ மாமா என்னை விட்டுட்டு போனது தப்புன்னு சொல்ல வரீங்க அப்படிதானே என்றால் அவர் முகத்தை ஆராய்ந்தவாறு. இவரை பார்த்த அப்புறமும் கூடவா உங்களுக்கு அப்படி கேட்க தோணுச்சு என்று அவன் களைந்த தலையும் புழுதி படிந்து கசங்கி இருந்த அவன் சட்டையை சுட்டிக்காட்டி கேட்கவும், அப்போதுதான் அனைவரும் எழிலின் கோலம் உணர்ந்தனர். என்ன அச்சிராசா, உனக்கு ஒண்ணுமில்லையே என தாயம்மாள் கேட்கவும் இல்லை என்பதாய் எழில் தலையசைக்க, அலர்வெளியோ தந்தையிடம், மாமா கேட்டதுல என்ன தப்பு இருக்குப்பா என்றாள். இது நாள் வரை தன்னை எதிர்த்து பேசாத மகள் இன்று பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதவராக, என்ன பேசுற என்றார் அடிக்குரலில். சரியாதான்ப்பா பேசுற என்றவள் நாதனின் மகள் மட்டுமல்ல, எழிலின் மனைவியும் அன்றோ. எழிலை பிரிந்திருந்த 1.5 மாத காலத்தில் தாயுடனான அவள் உறவில் பெரிய மாற்றம். ஒரு மகளாக தாயை உணராதவள் மனைவியாய் தாயின் உணர்வுகளை உணர முனைந்தாள். தாயின் மீதான அவச்சல் குறித்து அவள் மனதில் இருந்த கேள்விகளை வளர்மதியிடம் கேட்டு அனைத்திற்குமான பதில் அறிந்தவள் இறுதியாய் அனைத்தும் நாதனிடமே முடிவடைவதை கண்டாள். அதை வளர்மதியிடம் தெரிவிக்கவும், இருக்கலாம்லோ, அதுக்காக உங்க அப்பாவை கேள்வி கேட்க முடியுமா? என் தங்கச்சிங்களை கரை சேர்த்து தம்பியை படிக்க வச்சு குடும்பத்தை தூக்கி நிறுத்தினதெல்லாம் மறந்துட முடியுமா என்றவரை கூர்மையாக பார்த்தவள், மா, இத்தனை வருஷம் நீ அடிமையா இருந்திருக்கம்மா. ஒரு நாளும் உனக்கான உரிமையை மரியாதையை உன் புருஷன் கொடுக்கவே இல்லை. குடும்பத்தார் முன்னாடி எவ்வளோ அலட்சியப்படுத்தி இருக்காரு. அதுதானே மற்றவங்களுக்கும் உன்னை பேச தைரியம் கொடுத்துருக்கு என்றவள் தன் கணவனை எண்ணி கர்வம் கொள்ளவும் தவறவில்லை. விடுமா, என்னோட காலம் முடிஞ்சு போச்சு, உன்னோட வாழ்க்கையை பாரு. பழசெல்லாம் பேசி தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனை வேண்டாம் என்ற அலரை தடுத்து விட்டார். அவள் மனதினுள் கனன்று கொண்டிருந்த தீயை இன்று நாதனை விசிறிவிடவும், உங்க பொண்ணா மட்டும் இருந்தவர எங்க அம்மாவோட வழி எனக்கு புரியல. ஆனால் இப்போ ஒரு மனைவியா நல்லாவே புரியுது. உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நீங்கள் சரியான மதிப்பளிக்காம போனது தான் அடுத்தவங்க அவங்க மேலே பழி போடுறதுக்கான வாய்ப்பை கொடுத்தது. மாமா சொல்கிற மாதிரி நீங்கள் தான்ப்பா இதில் முக்கிய குற்றவாளி. இதில் மட்டும் இல்லை, கதிர் விஷயத்திலையும் சேர்த்து என்று நாதனின் முன் சுட்டு விரலை நீட்டவும் செல்ல மகளின் குற்றச்சாட்டில் மனிதர் அசைவின்றி போனார். அலர், முடிஞ்சதை பேசி என்ன ஆக போகுது, விடு என்ற வளரிடம், இப்போ பேசலைன்னா எப்பவுமே பேச முடியாதுமா. நான் எங்க அப்பா கிட்ட பேசியே ஆகணும், இல்லைனா அவர் தப்ப அவர் உணர்வது எப்போ என்றவள் நாதனிடம், எங்க அம்மாவை அவங்க கடமையிலிருந்து தவறக்கூடாதுன்னு சொன்ன நீங்க உங்க கடமையிலிருந்து தவறிட்டீங்க. அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இது நாள் வர சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்களோட கோபமும் கண்டிப்பும் நியாயமானதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போதான் புரியுது, அது எல்லாமே உங்களை முன்னிலைப்படுத்தி மற்றவங்கள அடக்கி வைக்கத்தான்னு. உங்களால் அம்மா பட்டதெல்லாம் அவமானமும் வலியும் வேதனையும் கண்ணீரும் மட்டும்தான் என்ற மகளையே இமைக்காது பார்த்தவர் முகம் கருத்து போனது. தந்தையின் முகம் இறுகி கிடப்பதை கண்டவள், உண்மை சில நேரங்களில் கசக்கத்தான் செய்யும், ஆனாலும் சொல்லிதான் ஆகணும். ஒரு கணவனா உங்களை விட அவர் 100 மடங்கு பெஸ்ட். அவரோட அக்கறையை கேள்வி கேட்க உண்மையிலேயே உங்களுக்கு தகுதி இல்லைப்பா. அவ்வளோ அக்கறை இருக்கிறவன் உன்னை எப்படி தனியாக விட்டுட்டு போகலாம் என்றவரை எல்லலாய் பார்த்தவள், வாழ்க்கை துணை என்னும் சொல்லுக்கு இலக்கணமாய் திகழ்பவனிடம் ஒவ்வொரு முறையும் குற்றம் கண்டுபிடித்து கேள்வி கேட்பதைக் கண்டவள் எழில் ஏதோ கூற வரவும் அவனை தடுத்து, யாருக்கும் விளக்கம் கொடுத்து உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை மாமா என்றவள் நாதனிடம் திரும்பி, உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கலப்பா. அவர் மேலே உங்களுக்கு இருக்கிற வெறுப்பில் இப்போ கூட உங்கள் தப்ப உணராம அடுத்தவங்கள குற்றம் சொல்லி தப்பிக்க தான் பார்க்குறீங்க என்றவள் குரல் கமர நீர்ப்படலம் விழித்திரையை மறைத்தது. எங்கள் அப்பாவோட ஒரு முகத்தை மட்டுமே பார்த்து அவரை எடுத்துக்காட்டா நினச்சி இவ்வளோ நாள் பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்த எனக்கு இது பெரிய அடிப்பா என்றவள் தன் அறை நோக்கி செல்லவும் எழில் அவளை பின்தொடர்ந்தான்.
புயல் அடித்து ஓய்ந்தது போல் இருந்தது. யாரையும் ஏறிட்டு பார்க்காத நாதன் அறையினுள் சென்று கதவடைத்து கொண்டார். தங்கள் அறைக்கு திரும்பியதும் மனைவியின் நிலை உணர்ந்தவன் தன் தோள் சாய்த்து ஆதுரமாய் வருடிய வண்ணம், அம்லு, வாழ்க்கைங்கிறது வண்ணமயமான புத்தகம்டி. அதில் சில கருப்பு பக்கங்களும் அடக்கும். அதை திரும்ப புரட்டாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அதையும் மீறி புரட்டினோம்னா வேதனை மட்டுமே மிஞ்சும். இல்லை மாமா, உங்களுக்கு தெரியாது. அம்மா ரொம்பவே பாவம். எனக்கும் தெரியும்டி. சின்ன வயசில் நானே பார்த்துருக்கேன். ஆயா ஏதாவது கேட்டாலே ஏன் பொண்டாட்டி, ஏன் உரிமை, தலையிடாதன்னு சொல்லுவார். அவர் திருந்துறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நீ கேட்டதுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு நம்புவோம். அப்பா மாறுவார மாமா என்று எதிர்பார்ப்போடு பார்க்க, என்னடி நீ, எதுக்கு இதையே யோசிச்சுட்ருக்க? அதுவும் இந்த நேரத்தில்? அம்லோ, முடிஞ்ச வர சிலதை மறக்க பழகு, இல்லை கடக்க பழகு. ரெண்டுமே இல்லாமல் போனால் நமக்கு தான் கஷ்டம். சரி, அங்கே தான் எதையும் சொல்ல விடலை. ஆனால் உனக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குடி என்றவனின் இதழை கரம் கொண்டு அடைத்தவள், வேண்டாம் மாமா, நீ எங்கே போயிருந்தாலும் அது தவிர்க்க முடியாத ஒன்றாதான் இருக்கும் என்றவள் 1000 சொந்தங்கள் சூழ இருந்தாலும் தன்னவனின் அருகாமைக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தவள் அவனை இறுக கட்டிக்கொண்டு, இப்போ நீ என் கூட இருக்க, இதுவே போதும், எதுவும் பேசாத என்றவளை அணைத்திருந்தவனின் கண்முன் சில மணி நேரங்களுக்கு முன் நிகழ்ந்த நினைவுகள் காட்சி படமாய் விரிந்தது. மருத்துவமனையில் இருந்து வெளியில் வந்தவன் அருகே இருந்த கடையில் பழச்சாறுக்காக காத்திருக்க, திடீரென பின்புறமிருந்து ஒருவன் எழிலை உதைக்கவும் தடுமாறியவன் சுதாரித்து திரும்பி பார்க்க, அவன் உணரும் முன் அருகே இருந்தவன் குடித்து கொண்டிருந்த பழச்சாற்றை எழில் முகத்தில் ஊற்றவும், டேய் என்று அவனை பிடிக்க முயல அவன் கையில் சிக்காமல் ஓடத் தொடங்கினான். நில்லுங்கடா என்று அவர்களை துரத்தவும், மூன்றாவதாக ஒருவன் அவர்களுடன் இணையவும் எழிலின் புருவம் முடிச்சிட்டது. சில நொடிகளில் அவனை இனம் கண்டு கொண்டவன் அவர்கள் சென்று கொண்டிருக்கும் இடத்தை யூகித்து உடனே பாலனுக்கு அழைத்து பேசி அங்கு வரச் சொன்னான். எழில் நினைத்தது போலவே அங்கிருந்த ஆள் அரவமற்ற இடத்திற்கு சென்றவர்கள் ஓட்டத்தை நிறுத்தி எழில்புறம் திரும்பினர். மூன்றாவதாக இணைந்தவன் எழிலிடம், என்ன ஞாபகம் இருக்கா என்று கேட்க, ஏன் இல்லாம, ரொம்ப நல்லாவே இருக்கு, எப்போ வெளியில வந்த என்று எழில் கைகளை நெட்டி முறித்து கொண்டு கேட்கவும், போன வாரம்தான் வந்தேன், ஒன்னதாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன் என்றவாறே அவனை தாக்க வந்தவனின் கரத்தை லாவகமாக பிடித்து அவன் முகத்தில் ஓங்கி குத்தவும் பின்னால் சரிந்து விழுந்தவனின் மூக்கு உடைப்பட்டு ரத்தம் வெளியேறியது. இதை கண்ட மற்ற இருவரும் எழிலை நெருங்க அடுத்த சில நிமிடங்களில் அவர்களையும் புரட்டி எடுத்தவன், திருந்தவே மாட்டீங்களாடா என்று அவர்களை ஓங்கி மிதிக்கவும் போலீசாருடன் பாலன் அங்கு வந்து சேரவும் சரியாய் இருந்தது. உனக்கு ஒன்றும் ஆகலையே மாப்பிள என்று பாலன் அவனை ஆராய சட்டையை தட்டி கொண்டே, இல்ல மாமா, யாருடா அவனுங்க என்று ஜீப்பில் ஏறிக்கொண்டிருப்பவர்களை பார்த்து பாலன் கேட்கவும், கதிர அடித்தவன்களில் ஒருத்த மாமா, அன்னைக்கு மொத்த பேரையும் அடையாளம் காட்டி உள்ள தள்ளின காண்டில் ரிலீஸ் ஆனதும் வந்திருக்கானுங்க என்றவனுக்கு அப்போதுதான் அலரின் நினைவு வர உடனே அவரிடம், நீ பார்த்துக்க மாமா, நான் கிளம்புறேன் என்று அவர் பைக்கை எடுத்துக்கொண்டு மருத்துவமனை நோக்கி பறந்தான். நினைவிலிருந்து மீண்டவன், டாக்டர் என்னடி சொன்னாங்க என்று கேட்க, அவர் கூறியதை தெரிவித்து, நெக்ஸ்ட் மந்த்து ஸ்கேன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க மாமா என்றாள். வாமிட் அதிகமாக இருந்ததே, டேப்லெட் கொடுத்துருக்காங்க என்றவள் முன் மண்டியிட்டவன் அவள் மணி வயிற்றில் முத்தமிட்டு, சாரி டாமு, அப்பாவால் உங்க கூட வர முடியல என்றவனின் காதை பிடித்து இழுத்து திருகியவள், என்னது அம்முவா, பொண்ணா, என்ன கேட்காம எப்படிடா நீயா முடிவு பண்ணுவ? எனக்கு ஒன்ன மாதிரி ஜூனியர் மைனர் தான் வேணும் என்றவளுக்கு சரி என்று எழில் தலையசைக்கவும், எனக்கு ஒரு டவுட்டு மாமா, எந்த நம்பிக்கையில் நீ காத்துக்கிட்டு இருந்த? நான் வேற யாரையாவது லவ் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்ப என்று மீசையை பிடித்தெழுத்து சீண்டவும் அவள் இதழ்களை பற்றியவன், இதழ்கள் பொய் சொல்லும்னு கேள்விப்பட்டதில்லையா? இது என்கிட்ட இருந்து மறைச்சாலும் என் மீதான காதலை உன் கண்ணு மறைச்சதில்லடி என்று அவள் இமைகளில் இதழ் பதித்தவன் இதழ்களை தண்டிக்கவும் மறக்கவில்லை. தண்டனை பெற்று நிமிர்ந்தவளிடம், எனக்கும் ஒரு டவுட்டு என்றான். என்ன? அது என்னடி, எப்போ பாரு மடியிலே ஏறி உட்காந்துக்கிற? நீ சொல்கிற மாதிரி நாளைக்கு என் பையன் வந்தா அவனையாவது உட்கார விடுவியா இல்லையா? இது ஏன் இடம், யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன் என்று கூறியவளை பார்த்து புருவம் உயர்த்தியவன், அதனால தான் முத நாளே வந்து மடியில் உட்காந்தியா என்றான் அடக்கப்பட்ட புன்னகையுடன்.
முதலிரவின் போது அத்தனை கோபத்திலும் அவள் அவன் மடியில் அமர்ந்ததை சுட்டிக்காட்டி கேட்டதில், நான் ஒரு லூசு மாமா என்று அவன் மார்பில் முகம் புதைத்தாள். எது, நீயா என்று அவள் முகத்தை நிமிர்த்தியவன், கொஞ்சம் அசந்திருந்தா நீ என்ன லூசாக்கிருப்படி என்று பல வருடங்கள் பதிலளிக்காமல் அவனை அலைக்கழித்ததை குறிப்பிட, இனி அதுபோல் உன்னை வதைக்க மாட்டேன் என்னும் வகையில் அவனை அள்ளி அணைத்து கொண்டவளின் அடுத்த கட்ட செயல்கள் அமைந்திட எழிலனும் சுகமாக அவளில் மூழ்கினான். நெஞ்சம் முழுக்க அலறவளை சுமந்திருப்பவன் தன் உயிரை சுமப்பவளின் பேறு காலத்தை தானும் பங்கிட்டு கொண்டு அவள் உடல் உபாதைகளில் இருந்து ஹார்மோன் மாற்றங்களினால் ஏற்படும் மனசோர்வு, அலைப்புறுதல் என அனைத்தையும் தாங்கி அவளுடன் உறுதுணையாய் நின்று எளிதாய் கடக்க செய்தவன் இறுதி மாதங்களில் தூக்கமின்றி தவித்தவளை தாயுமானவனாய் மடித்தாங்க எழிலனின் துணை கொண்டு சுகப்பிரசவத்தில் தங்களின் ஆண் மகவை ஈன்றெடுத்தாள் அலர்விழி. அவர்கள் மகனின் பெயர் சூட்டு விழாவை முன்னிட்டு அலரெழில் இல்லம் சொந்தங்களால் சூழப்பட்டிருந்தது. தாமரை தன் மகனுக்கு பாலூட்டி கொண்டிருக்க, வெற்றி அவளுக்கு உணவூட்டி கொண்டிருந்தான். சரணும் கதிரும் பூக்கள் கொண்டு தொட்டிலை அலங்கரிக்க நாதன் மௌனமாய் பார்வையிட்டு கொண்டிருந்தார். இத்தனை மாதங்களில் ஏராளமான மாற்றங்கள் அவரிடம். அன்று மகள் கேட்ட கேள்விகளில் இருந்த உண்மை சுட, முதலில் தன்னை எதிர்த்து மகள் பேசியது அதிர்ச்சி என்றால் அவள் பார்வையில் கீழிறங்கி போனதை எண்ணி மனம் வெதும்பியவர் பின் நிதானமாக யோசித்து பார்க்கையில் அதன் உண்மைகள் புலப்பட வளர்மதியிடம் மன்னிப்பை யாசித்தார். அன்பின் வடிவான வளர்மதியோ எந்த கேள்வியும் கேட்டு அவரை புண்படுத்தாமல் ஏற்றுக்கொண்டார். வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தவனை தன் அறையில் அமர்ந்து ரசித்து கொண்டிருந்த அலர்விழி அவன் முகத்தில் அரும்பியிருந்த வியர்வையையும் பொருட்படுத்தாமல் ஓடிக்கொண்டிருப்பதைக் காணவும் அவன் மீதான காதல் பிரவாகமாய் ஊற்றெடுக்க, குழந்தையை தாயம்மாளிடம் கொடுத்துவிட்டு வெளியே வந்தவள் அவன் சட்டையை நுனி விரல்களால் பற்றி இழுத்தாள். அதில் நடை தடைப்பட்டு ஓரடி பின்னடைந்தவன் அலரைக் கண்டு இதழ்கள் விரிய, என்னடி என்பதாய் புருவம் உயர்த்த அவனை சுவற்றோடு சாய்த்தவள் முந்தானையால் அவன் முகத்தின் வியர்வையை ஒற்றி எடுக்க அவன் இதழ்கள் அழகாய் விரிந்தன மனைவியின் காதலில். நெற்றியில் வைத்திருந்த சந்தனமும் குங்குமமும் அவன் முகத்திற்கு தனி அழகு சேர்க்க, என்றும் போல் அவளை வசீகரித்தவனின் வியர்வையை துடைத்தவளோ அவன் கழுத்தில் கரங்களை கோர்த்து விழி அகலாதிருக்கவும் சற்று குனிந்தவனின் பார்வை ஆழம் பெற்றது தன்னவளின் எழிலில். என்றும் போல் அவளை விழி வழி சிறையிடும் முயற்சியில் இறங்கினான் எழில். கணவனின் பார்வை மாற்றத்தையும் அதன் செய்தியையும் உணர்ந்து கொண்ட அலரின் வதனம் செந்நிறம் கொண்டு நிலம் நோக்க, எழில் அவள் முகத்தை நிமிர்த்த இருவருக்கிடையிலான இடைவெளி விடை பெற்று இதழ்கள் நான்கும் உரசி ஒன்றை ஒன்று அணைத்திடத் துடிக்க, அடே என்ற குரல் அவர்கள் மோன நிலையை கலைத்தது. அங்கே வெற்றி, டைமாச்சுடா, குழந்தையை தொட்டில்ல போட்டு வந்து உங்க ரொமான்ஸை கண்டினியூ பண்ணுங்க என்றான். வெட்கத்துடன் விலகிய அலர் தங்கள் அறைக்கு சென்று மகனை தூக்கி வரவும் அவனை தொட்டிலில் இட்டு அவிரன் என்று பெயர் சூட்டினர். அவிரன் எனில் பேரொளி பொருந்தியவன் சூரியன் என்பதாகும். பின்வந்த நாட்களில் அலர்விழி தன் படிப்பை நிறைவு செய்து பட்டமும் பெற்றிருந்தாள். தாயாய், தந்தையாய், தோழனாய், கணவனாய் அனைத்துமான உற்ற துணை அமைவது வரமெனில் அத்தகைய வரத்தை தவமின்றி பெற்ற அலர் அகனவனின் வாழ்வில் மனம் வீசி அவிரனைக் கொண்டு ஒளிரச் செய்தாள். சுபம்.